வணக்கம் டெக்கீஸ், எல்லாருமே சூப்பர் சேஃபா இந்த சண்டேல இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்குற அதே சமயத்தில் டைம் எடுத்து தமிழ் டெக் நியூஸை பார்க்கறதுக்கு வந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த மாதம் நிறைய விதமான ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கும் என்ன அப்படின்றது உங்களுக்கும் வந்து தெரியும். தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் சீக்கிரமாக வந்து கொண்டு வர போறேன். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்க்கும்பொழுது தமிழ் டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி திரும்ப தமிழ் டெக் சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக 25 எபிசோட்ஸ் போன வாரத்தோட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது 26வது எபிசோட். 25 வாரமும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து 26th வீக்லயுமே ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சோ வாங்க இன்றைய டெக் நியூஸ்க்குள்ள போயிடலாம். எனக்கு இது நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. டிஎன்டி எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 92% ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்பாம் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதா தான் வந்து ஒரு ரீசெண்ட் ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்படிதான், உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா டிஎன்டினாலே டு நாட் டிஸ்டர்ப் தான். இவங்க அதையும் தாண்டி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அண்ட் இதில் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்லேருந்து தான் வருது. உங்களுக்கு கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இன்னைக்கு காலையில் கூட எனக்கு 2 வந்துச்சு. வேணுமான்னு கேட்பாங்க, லோன் வேணுமான்னு கேட்பாங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம், நோ காஸ்ட். நீ எனக்கு ஃப்ரீயாக தர்றதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காலை கட் பண்ணிட வேண்டியது தான். அடுத்த நியூஸ்குள்ள போகலாம். iPhone 14 Pro உடைய டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோன்றது இப்போ ஆன்லைனில் வந்து லீக் ஆயிருக்கு. எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,400 ரூபாய். ஆனால் அவங்க விற்கிறது எவ்வளோ? 1,30,000 ரூபாய். ஆக ஆப்பிள் அப்படின்றது போல அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்க. கூகுளுக்கு மிகப்பெரிய காம்படிஷனா இப்போ சாட் ஜிபிடியை பிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சாட் ஜிபிடி இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா கூகுளில் இருக்கக்கூடிய L3, அதாவது லெவல் 3ல இருக்கக்கூடிய ஒரு கோடிங் எக்ஸாம், ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து இருக்கிறதுல டஃபஸ்ட் கூகுளுடைய எக்ஸாம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வியூ எக்ஸாமை சாட் ஜிபிடி கிளியர் பண்ணியிருக்கான். வருஷத்துக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி, அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி கூகுளில் வேலை கிடைச்சதுன்னா 2.5 கோடி. கம்மனு நம்மளும் சாட் ஜிபிடியை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாமா? நண்பர்கள் நிறைய பேர் எங்க ப்ரோ ஓப்போ ரெனோ 80 பத்தி வீடியோவே போட மாட்டேன்றீங்க, நீங்க மோசம் ப்ரோ, ஓப்போவை பத்தி கவர் பண்ண மாட்டேன்றீங்க, எனக்கு பிடிச்ச போனை பத்தி போட மாட்டேன்றீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப நாளாவே ஓப்போவை பத்தி எல்லாமே தான் போட்டுட்டு இருந்தோம், ரெனோவை பத்தியும் போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த வாட்டி என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு 80 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் அவங்க இஷ்டம். ஆனா அதுக்கு நமக்கு என்னடா கிடைக்குதுன்னு உள்ள பாத்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர். 20,000 ரூபாய்க்குள்ளேயே 17,000 ரூபாய்க்கிட்டேயே நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸரை 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, இவங்க தான் இப்படின்னு நினைச்சா நம்ம நோக்கியா நம்மளே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நோ, நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ற, நீ யார் எனக்கு அப்படின்றது போல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே Snapdragon 695 ப்ராசஸர் வெறும் 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் கூட கிடையாது. விலை என்ன தெரியுமா? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 50,000 பிம்பிளிக்கா பிலாப்பி. ஆனா நோக்கியாவின் மன தைரியத்தை பாராட்டி சோப்பு டப்பா ஒன்னா பரிசா கொடுக்கலாம். ஷாமியுடைய புதிய டிவி ஸ்டிக்கை வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4K, டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDR+க்கான சப்போர்ட் இருக்கு. 2GB RAM, 8GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை வந்து 5,000 ரூபாய். ஷாமியுடைய பிரைசிங் மாதிரி இது இல்லை. மேபி ஒரு 4,000 ரூபாய் இருந்திருந்தா ஒரு பெர்ஃபெக்ட் பிரைசிங்காக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒருவேளை உங்ககிட்ட பழைய டிவி இருக்குன்னா இதை நீங்கள் வாங்கி ஸ்மார்ட் டிவியாக கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான டீல் ஒன்று வந்து நம்ம கண்ணில் வந்து மாட்டிருக்கு. ஏன்னா நோக்கியா மற்றும் ஓப்போ லான்ச் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஆஃபரில் இருக்கு. உங்களுக்கு மோட்டோ H13 சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நம்மளும் கவர் பண்ணியிருப்போம். 778G+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மொபைல் ஃபோனில் கேமரா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸருக்கு உங்களுக்கு இப்போ 24,000 ரூபாய்க்கு உள்ள வந்து கிடைக்குது. ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் கூட வந்து இருக்கு. நீங்கள் அதை தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பவர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு Snapdragon 8 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய மோட்டோ H30 ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஆஃபர்ல இருக்கு. 35,000 ரூபாய்க்குள்ள வந்து கிடைக்குது. சரிங்களா? ஆனா ரெண்டுத்துலயுமே கேமரா ரொம்ப சுமாரா தான் இருக்கும். சோ என்ன கேட்டா H30 வந்து ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். 24,000க்கு மேபி அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. யூடியூப் ப்ராடக்ட் டேகிங் செக்ஷன்ல நான் போட்டு வைக்கிறேன்.
ரீசெண்டா நம்மளுடைய OnePlus vs Nothing வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Nothing எந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜில வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய பிராண்டை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜெனரலான அன்பாக்சிங், ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லா நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதை வந்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய அந்த மாதிரி வந்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரிங்களா? என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் உங்க வீடியோக்கே வந்து நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. நம்ம பெட்டிங்க்கும் லோனுக்கும் ஸ்பான்சர் பண்ணல, நம்ம வீடியோக்கு தானே பண்றோம். இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஸ்பான்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் CEO கால் பை இப்போ அவருடைய முந்தைய கம்பெனியான OnePlus லான்ச் பண்ண OnePlus 11 ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஃபோன்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த டிசைனில் வந்து எதுவும் யூனிக்காக தனியாக வந்து தெரிலப்பா, ஸ்டாண்டர்ட்லாம் ஆகலை. இன்டைரக்ட்லி என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கே புரியும். நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்றத யூனிக்காக சொல்லாமல், அதாவது டேரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்லிட்டு, ஆனாலும் இது நல்ல ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ புரியுதா? நான் அதனால தான் வெளியே வந்து உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதுவும் ஸ்பான்சர் கிடையாது அண்ட் இதுவும் ஸ்பான்சர் கிடையாது. யூடியூப் உடைய கரண்ட் CEO, அதாவது கரண்ட் CEO சொல்ல முடியாது, இப்போதான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. சூசன் ஒஜாஸ்கி, பேர் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சூசன் அப்படின்றது மட்டும் கரெக்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கேரேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுடைய கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு தான். அதுக்கப்புறம் வந்து கூகுளில் பல விதமான பொசிஷனில் அவங்க இருந்தாங்க. யூடியூப் உடைய CEO கடந்த பல ஆண்டுகளாக அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ யூடியூப் உடைய புது CEO யாரான்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்றது, தமிழ்ல சொன்னா அமெரிக்காவால் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்றதை விட இங்கிருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கின அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீல் மோகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ புது CEO வந்திருக்கார். பார்க்கலாம் ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்குதான்னு சொல்லிட்டு. எதுவும் நடக்காது, பட் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ். நீ என்னடா அல்ட்ரா வாட்சை கொடுக்குறது ஆப்பிள், அடுத்தது நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் வாட்சில் ப்ரொஜெக்டர் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓகே தான், ஆனால் பேட்டரி, ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் ரியல் ஸ்மார்ட் வாட்ச். நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்னா எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. ரியல் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது மார்க்கெட்டில் விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த வாட்சில் பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் முதல் முக்கியமான விஷயமா இருக்கணும் எல்லாருக்குமே. சாம்சங் லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, ஏன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ சாம்சங் கேலக்ஸி A54 வந்தா நான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய டீம்மேட்டுக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து கிடைச்சது. ஏன்னா 53லேருந்து 54 வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸ்பெக்கை பார்த்துட்டு பயந்துட்டார். என்னன்னா இதில் Exynos 1380 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஆனால் ப்ராசஸர் இதுதான் இருக்குது. நம்பி வாங்குறவங்க சந்தோஷமாக போங்க அப்படின்னு அவங்க சொன்னால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். பட் லான்ச் ஆகும்போது பார்க்கலாம். ஏன்னா இந்த நியூஸை கூட நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. அவங்களுக்கான மொபைலை வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டர். ஹோப் ஸோ. Snapdragon அவங்களுடைய புதிய 5G மோடம் வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. X75 மற்றும் 72 அப்படின்றது போல சொல்கிறாங்க. ட்விட்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ட்விட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு ஸ்பேஸ் வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன விஷயம் லைனாக சொல்லிட்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் இலான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலான் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அல்காரிதம் எல்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்றாரு. அதாவது என்னோட ட்வீட் வந்து நிறைய ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. சூப்பர் போல் ஏதோ அமெரிக்காவில் இருக்கும் போல, எனக்கு அதை பற்றி எக்ஸாக்ட்லி வந்து தெரியல, ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் வந்து கிடைக்கல. ஸோ என்ன அல்காரிதம் மாற்றிருக்கீங்க சரி இல்லையே அப்படின்றது போலலாம் சண்டை போட்டுருக்காராம். இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் இருந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து ட்விட்டர் ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2-3 ஆஃபீஸை வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். எந்தெந்த ஊரில் அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளுடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ண நிறைய பேருடைய கனவு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு, which is really sad. Snapdragon 8 Gen 2 இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணி முடிக்கல. அதுக்குள்ள Snapdragon 8 Gen 3 சீக்கிரமாக நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. 8 Gen 2 கம்பேர் பண்ணும்போது 25% இது ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் பவர் எஃபிஷியண்டாகவும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து இந்தியாவில் லைவ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ஐஃபோன்லேருந்து iOS டிவைஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா $900, 900 rupees. பட் நீங்கள் இதுவே பிசிலேருந்து பண்ணிங்கன்னா $650.
அதில் என்ன கோக்குமாக்கு வேலை பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. எல்லா ஆப்பும் எல்லா சோஷியல் மீடியா சைட்டும் அது இது கொடுக்குறாங்க, கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். இதில் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலியமா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது அந்த எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்விட்டர் ப்ளூ மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அத்தன்டிகேட்டர் மற்ற ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ ட்விட்டர் நிறைய பிளான் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட் ஜிபிடி இன்டகிரேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் உடைய அந்த சாட் ஜிபிடி மற்றும் கூகுளுடைய புது ஏஐ இதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ பெரிய ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கில் வந்துடும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் இப்போ பேரலல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லுடோ கம்பெனி, இவங்க கூட சேர்ந்து அவங்க என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ல கன்கரண்ட்லி பேரலாக வந்து நீங்கள் விண்டோஸை வந்து ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இவங்க எல்லாருமே சேர்ந்து, இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ ஆப்பிள் சிலிகான் இந்த M-series சிப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் விண்டோஸ் 11 ப்ராப்ளம் இல்லாமல் ரன் பண்ணுற மாதிரியா வந்து தயார் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். iPhone 15 Pro உடைய லீக் பார்த்தா வேற லெவலில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் கையில் வந்தால் தான் தெரியும். பட் ஸ்டில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பின்பக்கமாக கேமராவில் ஒரு படிக்கட்டு தானே பார்த்தீங்க, இந்த வாட்டி 2 படிக்கட்டு இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அது ரீட்ரேசபிள் கேமராவா இல்லை டிசைன் மட்டும் மாறி இருக்கா அப்படின்னு தெரியல. மேபி டிசைன் மட்டும் தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் கேஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் மாற்றினே இருப்பாங்க. அதில் இது ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், டைப் சி போர்ட் கீழே இருக்கு. ஏ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டைப் சி போர்ட்டாகவே இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஆப்பிள், மேட் ஃபார் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் மற்ற கேபிளெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாதான். ஒன்ஸ் அகெயின் ஆப்பிள் பீயிங் ஆப்பிள். இந்த வார டெக் நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டெக் நியூஸாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் டெக் சேனல்லையாக இருக்கட்டும், நிறைய விதமான விஷயங்களை வந்து புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மேபி 8 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு குழுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது போல ஏதாச்சும் சஜஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க இல்லாமல் நம்ம இல்லை, அதாவது நீங்க இல்லாமல் தமிழ் டெக் கிடையவே கிடையாது. அந்த தமிழ் டெக் பேர் மட்டும் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கு. நிறைய பேர் காப்பி அடிச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனல் பேர் அப்படியே வச்சு லோகோ அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன, தயவு செஞ்சு கொஞ்சம் யூனிக்காக பேரை வந்து வைங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பில்ட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி நம்ம பேரை மாற்றலாமா அப்படின்ற ஒரு யோசனையும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கூகுள் சர்ச்லேயோ யூடியூப் சர்ச்லேயோ போய் போட்டால் கூட ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் டெக்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அவங்க வீடியோ வருது, நம்மளுது வரல. ஸோ நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டி வந்து நிறைய பேர் திருடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. டீமில் எல்லாருமே அதான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. பட் ஸ்டில் உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து பார்க்க போகிறீங்க. சூப்பரான விஷயத்தை தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிராஃபிக் டிசைனர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ் 2 பொசிஷன் வந்து இப்போ வேக்கண்டாக இருக்குது. மற்ற பொசிஷன்லாம் காலி. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் மற்ற எதுக்குமே அப்ளை பண்ணாதீங்க. கிராஃபிக் டிசைனர் ஃபோட்டோஷாப் சூப்பராக தெரியும், இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்டோ ப்ரீமியர் ப்ரோ சூப்பராக தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு முன்னாடி ஒரு வேலை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஒரு வேலை பார்க்காம இருந்து இல்லை ரிப்ளை வராமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக திரும்ப அப்ளை பண்ணுங்கள். திரும்ப இப்போ எங்கள் டீம்லாம் செட்டாக இருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும், காலும் வந்துடும். ஆல் தி பெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். ஸ்பான்சர்லாம் கடைசியில் தானே சொன்னேன், அதனால பிரச்சனை இல்லை. முடிஞ்சிருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.